இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்திமரம். இந்த அத்திமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் தான் இந்த குச்சி, அதாவது பெரிய அத்திமரம். நான் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து ஒரு பெரிய அத்திமரம் இருக்குது. அந்த அத்திமரத்துலேருந்து கிளை, அதாவது இந்த ஏர்லாக் சிஸ்டத்தில் வேர் வர வச்சு தான் இந்த அத்திமரத்தை வந்து உருவாக்கினேன். இந்த அத்திமரம் இப்போ வந்து வயசு இதுக்கு ஒரு வருஷம் இருக்குங்க. இந்த ஒரு வருஷத்தில் இந்த காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இந்த காய் காய்க்கும். உங்களுக்கு வீட்டிலேயே வந்து ஒரு அத்திமரம் வளர்க்கணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி, ரொம்பவுமே சத்தானது இந்த அத்தி. உங்களுக்கு வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி காய் காய்க்கும். மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி, ஆனால் ஒரு 5-6 காய் தான் காய்க்கும், ஏன்னா மரம் அவ்வளோதானே. இதே நீங்கள் பெரிய சட்டியில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் காய்க்கும். மாதம் மாதம் இந்த அத்தி மரம் காய்க்கும். வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிளையெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு போன்சாய் ட்ரீக்கு வேண்டி இதை வெட்டி விட்டுருக்கேன். இருந்தாலும் காய் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. இதை பிடுங்கி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா பெருசாயிரும். இப்போ பெரிய அத்தி மரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவ்வால்கள் எல்லாம் வந்து பழத்தை சாப்பிட்ரும். ஆனால் இதில் வந்து வவ்வால் பழத்தை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம வீட்லேயே வச்சுருக்கிறதுனால.